கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ரீஸ் அவால்ஸ். இவருடைய காலம் 1879 முதல் 1950 முடிய. இவருடைய நாடு வேல்ஸ். சுயத்தால் சாதிக்க முடியாததை ஜெபத்தால் சாதிக்க முடியும். ஜெபத்தை விட அதிக பலம் பொருந்திய ஆயுதம் வேறொன்றும் இல்லை. இது உண்மைதானே? நிச்சயம் உங்களால் உண்மை என்றே சொல்ல முடியும். ரீஸ் ஜெபத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை கண்டவர். இவரின் ஜெபம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடங்கியது அல்ல. தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போர் பலர். ஆனால் பிறருக்காக ஜெபிப்பதிலேயே பேரானந்தம் அடங்கியுள்ளது என்றார். பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ரீஸ் பிறருக்காக பரிந்து மண்டாடுவதில் சிறந்தவர். இடைவிடாமல் ஜெபத்தில் தரித்திருந்தவர். ஜெபத்தின் மூலமாக இறைவனுடன் இரண்டர கலந்திருந்தார். விசுவாசத்துடன் கூடிய ஜெபத்தினால் அநேகர் இவர் மூலம் சுகம் பெற்றார்கள். சரீர சுகத்தை விட ஆன்மீக சுகத்திலேயே மிகுந்த அக்கறை உள்ளவராக இருந்தார். இங்கிலாந்தின் சுற்றுப்புறங்களில் ஊழியம் செய்த இவர் கடவுளின் அழைப்பை ஏற்று தென்னாப்பிரிக்கா சென்றார். எழுப்புதல் கூட்டங்கள் மூலம் மக்களின் ஆன்மீக வாழ்வை தட்டி எழுப்பினார். நாடோடிகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். ஆதரவற்ற குழந்தைகளின் தந்தையானார். ஜெபமே இவரின் வெற்றிக்கு மூலதனமாயிற்று. தாய்நாடு திரும்பிய இவர் மாபெரும் வேதாகம கல்லூரியை நிறுவினார். ஜெப குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன. அநேக மிஷனரிகள் எழுப்பப்பட்டார்கள். பரிந்துரை ஜெபவீரன் என்று அழைக்கப்படும் இவர் இதே நாள் ஜெபத்தை கேட்கும் ஜெய வீரரோடு இணைந்தார். பிரியமானவர்களே, ரீஸ் போன்று ஜெப வீரனாக காணப்படுகிறீர்களா? ஜீவ நீரோடை இவ்விதமாக சொல்லுகிறது: ஜெபத்தினால் இளைப்பாறுதலை பெறாதவன் இன்னும் இறைவனிடம் வந்து சேரவில்லை. பிரியமானவர்களே, இந்த ரீஸ் உடைய ஊழியம் மகத்தான ஊழியம். ஆம், ஊழியம் என்றால் ஜெபம் அவசியம். கிறிஸ்தவன் என்றால் ஜெபம் அவசியம். அப்படியானால் ஊழியர்கள் ஜெபிக்காமல் இருந்தால் ஊழியத்தை செய்ய முடியுமா? யாருடைய பணியை செய்ய வந்திருக்கிறோமோ அவரோடு நமக்கு தொடர்பு இல்லை என்றால், ஐக்கியம் இல்லை என்றால், அவரோடு நமக்கு உரையாடல் இல்லை என்றால் எப்படி அவருடைய பணியை செய்ய முடியும்? ஆம், ஜெபம் இயேசுவோடு நாம் உரையாடுவது, அவரோடு நாம் சம்பாஷிப்பது. ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில் முக்கியமாக இருக்கிறது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் ஜெபிப்பதை தவிர்த்து விடுகிறோம். ஜெபத்தினால் உலகத்தின் நாம் காணாத ஒரு இடத்தில் கூட அரும்பெரும் காரியங்களை நாம் செய்துவிட முடியும். அந்த அளவுக்கு ஜெபத்திற்கு வலிமை இருக்கிறது. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒருவர் அன்று ஜெபித்தபடியினால் இன்று நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நித்திய வாழ்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு மறந்துவிடக்கூடாது. ஜெபந்தான் ஜீவன். இயேசுவோடு அனுதினமும் நாம் சம்பாஷிக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக செய்ய முடியாத காரியம் என்று இந்த பூமியில் ஒன்றுமில்லை. ஜெபத்தால் எல்லாம் கூடும். ஜெபத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. ஜெபிப்பதற்கு சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் ஜெபத்தினால் அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கிறவர்களாக, ஜெப வீரர்களாக நாம் மாற வேண்டும். அநேக நேரங்களிலே நமக்கு ஜெபிப்பதற்காக அநேக ஜெப குறிப்புகள் வரும். நாம் உடனடியாக அதை மற்றவர்களுக்கு அதை அனுப்பிவிடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஏதாவது ஒரு பணி செய்து கொண்டிருந்தாலும், ஏதோ ஒன்றில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், ஜெப விண்ணப்பங்கள் உங்களுடைய கரங்களுக்கு வரும் பொழுது
நீங்கள் உடனடியாக ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அதற்கு ஒதுக்கி நீங்கள் கருத்தாய் அந்த காரியத்திற்காக பாரப்பட்டு ஜெபித்து விடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் சில நேரங்களிலே ஜெபிப்பது என்று சொன்னால் அதற்காக முழங்கால் படியிட வேண்டும், பாடல்களை பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று நமக்காக ஒரு கோட்பாடுகளை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இல்லை பிரியமானவர்களே, நேரம் கிடைக்கின்ற பொழுது அவ்விதமான ஒரு ஆராதனையோடு கூட பாடல்களோடு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நாம் எந்த நேரமும் பிதாவோடு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு, பரிசுத்த ஆவியோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு இவ்விதமான காரியங்கள் நமக்கு ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது. எந்த நிலையில் கூப்பிட்டாலும், எப்படிப்பட்ட நேரத்தில் கூப்பிட்டாலும், எந்த துணியோடு கூப்பிட்டாலும் கேட்டு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை பேசுவதற்கு அதற்கான ஒரு வரைமுறைகளே கிடையாது. அன்பும் ஐக்கியமும், என் தகப்பன் என் வார்த்தையை கேட்பார், எனக்கு உதவி செய்வார் என்கின்ற அந்த ஒரே ஒரு உறவு மட்டுமே போதும். இதுவே கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவாக இருக்கிறது. ஆகவே ஜெபிப்பதை தவிர்த்து விடாதீர்கள். நாம் எப்பொழுதும் ஜெபித்து ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டே இருப்போம். அப்பொழுது நாம் இம்மையில் சுகித்திருப்போம், மறுமையில் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யாத்திராகம் 23, சங்கீதம் 77, மார்க் 9. இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.